வணக்கம், நான் இசன் மாரூஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க தலைப்பு 45 நிமிடங்களில் பைத்தான். இது 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய தலைப்பு தான். ஆனால் நம்ம 45 நிமிஷத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதனால் ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால பைத்தான் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஸ்ட்ராங்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அஃப்கோர்ஸ் இது டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜும் கூட. அதாவது இதில் இருக்கிறது எல்லாமே ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். டைப் வந்து என்ஃபோர்ஸ், என்ன டைப்பில் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோமோ அது என்ஃபோர்ஸ் ஆகிருக்கும். நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் இம்ப்ளிசிட்டி டைப்னு சொல்கிறோம். முதல்ல பார்ப்போம் ஹெல்ப் எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்றது. இப்போ நம்ம பைத்தான் 3 எடுத்துக்கிறோம், அதுதான் லேட்டஸ்ட்டுங்கிறதுனால. பைத்தான் 2.7 ஆல்ரெடி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க சப்போர்ட்டை. இப்போது ஹெல்ப்புன்னு போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆப்ஜெக்ட் டைப் பண்ணோன்னாக்கா அது ஓரியன்டான ஹெல்ப் வரும். கியூ கிளிக் பண்ணிங்கன்னா வெளில வந்துடும். ஸோ இப்போ ஹெல்ப் டைரக்டிவ் போட்டு வைப்போம். ஃபஸ்ட்டு 5 போட்டோம். அப்போ ஒரு இன்டிஜருடைய ஹெல்ப் வந்துச்சு. டிஆரும்போது டிஆரோடைய ஹெல்ப்பு, ஏபிஎஸ் போட்டோம், ஏபிஎஸோட ஹெல்ப் வருது. இப்போ இது போல் திரும்பவும் 4ல் போகிறோம். இப்போது டிஏஆர் அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் டிஃபைன் பண்ணி வரும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம 4உடைய டிஆர் போட்டோம், ஹெல்ப்புக்கு ஒரு டிஆர் போட்டோம். இந்த ஹெல்ப்புடைய டிஆர் அதோடைய சப் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ அந்த இப்போ நம்ம வந்து ஏபிஎஸ்ஸுடைய டாக்குமெண்டேஷன் என்னன்றதை பார்க்கணுன்னாக்கா abs._.doc__ போட்டோன்னா இது வந்துடும். அதே போல் நீங்கள் இப்போ டிஆர் போகிறோம், டிஆர் டாக்குமெண்டேஷன். இப்போ ஹெல்ப்புக்கும் டாக்குமெண்டேஷனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஹெல்ப்பில் ஃபுல் டெஃபினேஷன்ஸ் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சின்டாக்ஸ். பைத்தானுடைய சின்டாக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்குன்றது. ஸோ பைத்தானுடைய சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் செமிகோலன் அந்த மாதிரி எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்ட்ரு பண்ணாலே அது அந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதாக அர்த்தம். அதே போல் சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இண்டென்டேஷனை தான் மெயினாக பேஸ் பண்ணி இருக்குது. இப்போ ஒரு சென்டென்ஸ் மை வேரியபிள் அப்படின்றத ஒரு 3 அசைன் பண்ணுறோம். மை வேர் டைப் பண்ணால் அது காமிக்குது. பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் மை வேர்னு போட்டிங்கனாலும் இங்கே வரும். இப்போ நம்ம கோடுக்குள்ளே போடும்போது பிரிண்ட் யூஸ் பண்ணி தான் போடணும். பைத்தான் +=2ன்றது 2+ அந்த மை வேரியபிள் அப்படின்றத இந்த ஓரியன்டேஷன்லேயும் பண்ணிக்கிறலாம். அதே போல் -=*= நம்ம போட்டுக்க முடியும். ஸோ அடுத்து வந்து ஹேஷ்ன்றது சிங்கிள் லைன் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஹேஷ் போடுவோம். ஸோ மல்டி லைன் கமெண்ட் போடணும்னு சொன்னாக்கா நம்ம ஹேஷ் ஒவ்வொரு லைன்லேயும் ஹேஷ் போட்டு வரணும். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம நம்ம டபுள் கோட்டை 3 டைம்ஸ் போட்டு கூட நம்ம அதை கமெண்ட்டாக உபயோகப்படுத்திக்க முடியும். ஸோ அதான் நம்ம போடுறோம். ஸோ மல்டி லைன் கமெண்ட்டு என்ட்ரு பண்ணோமா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி அடிச்சுட்டே இருக்கலாம். ஸோ செகண்ட் லைன், தேர்ட் லைன் அடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது திரும்பவும் ட்ரிபிள் கோட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிலைன் கமெண்ட் அப்படியே காமிக்குது. இங்கே /n நியூ லைனுக்கு /n சொல்லிட்டு காமிக்குது. ஆக்சுவல் இதில் செகண்ட் லைனில் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ இப்போ நம்ம இன்டிஜர் ஸ்டோர் பண்ண மாதிரி ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணாலும் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது MyStrன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறோம். அதாவது நம்ம வேல்யூ என்னத்தை அசைன் பண்ணுறோமோ அந்த டைப் ஆஃப் வேரியபிளாக அது டிஃபைன் ஆகிடும். எக்ஸ்பிளிசிட்டாக இந்த வேரியபிளுடைய டைப்பை நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதே போல் இன்னொரு இது என்ன பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம += போட்டு இன்டிஜர் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறதுக்கும் நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். += பண்ணுற சிம்பிளை யூஸ் பண்ணிக்க முடியும். அதை நம்ம பார்க்குறீங்க. அதே போல் நம்ம மல்டிபிள் வேரியபிளை கூட நம்ம ஒரே டைமில் ஒன்றா அசைன் பண்ணிக்க முடியும். இப்போ போகிற மைவேர் MyStr 2 வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டோம். அப்போ அதை வந்து நம்ம மைவேரத்துக்கு MyStrலையும் MyStrத்துக்கு மைவேல்யூன்னு அசைன் பண்ணுறோம். சாரி, மைனஸ் போட்டேன். ஈக்குவல் டு போட்டதுக்கு பதிலாக மைனஸ் போட்டாச்சு. அதை நம்ம மாற்றிக்கும் போட்டாச்சா. இப்போது மைவேரில் MyStr இருக்கும். பாருங்கள், மைவேர் போட்டோம். அந்த MyStrல போட்டிருந்தாவே ஸ்ட்ரிங் வந்துடுச்சு. MyStrல இன்டிஜர் வந்துடுச்சு.
அதே போல் டேட்டா டைப்ஸ் இதில் என்னென்ன இருக்குதுன்றதை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதாவது நியூமெரிக், அஃப்கோர்ஸ் இன்டிஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாமே இருக்குது, டிக்ஷனரி இருக்குது, பூலியன் இருக்குது, செட்டு இருக்குது, சீக்வன்ஸ் டைப்பில் ஸ்ட்ரிங்கு, டுப்புள், லிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பற்றி கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். நம்ம இப்போ ஒரு சாம்பிள் 1 அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டுன்றது வந்து பார்த்தோம்னாக்கா லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டுன்றது சிங்கிள் டைமென்ஷனல் அரே தான் நம்ம சொல்லணும். ஆனால் மல்டிபிள் அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சிங்கிள் டைமென்ஷனல் அரே, அப்போ அரேக்குள்ளார அரே, அப்போ அது மல்டி டைமென்ஷனலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டைப் பண்ணதில் மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்கு? லிஸ்ட்டில் நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ ஓகே ஆச்சுங்களா? ஸோ இதில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் வந்து பேசிக்காக லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் 1 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டோம். ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார மல்டிபிள் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் போட்டுக்க முடியும். அதான் இப்போ ஸ்ட்ரிங் போட்டோம், இன்டிஜர் போட்டோம், ஃப்ளோட் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அதோட இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ இந்த 0 இண்டெக்ஸில் இருக்கும். அதே போல் நம்ம ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூவோ தனியாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதோ அப்டேட் பண்ணுறதோ பண்ணிக்க முடியும். இதை நம்ம அப்டேட் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ லிஸ்ட் 1 ஆஃப் 0 போட்டு மாறிடுச்சு அவங்களுக்கு. அடுத்தது -1ன்றது லாஸ்ட்லேருந்து வர்றது. -1, -2, -3. -3ன்றது தான் ஃபஸ்ட் வேல்யூ. ஆனால் அதில் 3 வேல்யூ தான் இருக்கிறதுனால ஸோ அந்த அப்படியும் நம்ம இண்டெக்ஸை வந்து கால் பண்ணிக்க முடியும். அடுத்தது டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு கீ வேல்யூ வச்சுக்க முடியும். கீ வேல்யூ. ஸோ ஒரு வேல்யூக்கும் ஒரு கீ வச்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் வேல்யூ வந்து வேல்யூ, அதோட கீ வந்து கீ 1 போட்டிருக்கோம். செகண்ட் வேல்யூ 5, அதோட கீ வந்து 2. அப்போல் மூணாவது வந்து பைங்கிறது கீ, 3.14ன்றது வேல்யூ. இப்போ நம்ம இதை எப்படி கால் பண்ணிக்கலாம்? சாதாரணமாக இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு கால் பண்ணுறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் நம்ம இந்த கீயை வச்சு கால் பண்ணிக்குவோம். இப்போ டிக்ட் ஆஃப் கீ 1னாக்கா வேல்யூன்னு வரும். டிக்ட் ஆஃப் பைன்னு போட்டோன்னா அது 3.14 வரும். இப்போது இதில் வந்து மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா இது போட்டோம், நம்ம பி கேபிட்டல் வரணும். ஓகேவா? போட்டாச்சு. இப்போ வந்துச்சா? ஓகே, 3.14 வந்துச்சு. ஸோ டிக்ட் ஆஃப் 2 போட்டோம்னா டிக்ட் ஆஃப் 2 வந்து 3 இருக்குது. அதை வந்து நம்ம 6 அசைன் பண்ணோம்னா இப்போ அசைன் பண்ணியாச்சு. இப்போ டிக்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? டிக்ட் 2 பிரிண்ட் பண்ணோம், அதுக்கு பர்டிகுலர் வேல்யூ வந்துச்சு. ஸோ அதே போல் அடுத்து நம்ம பார்க்குறது டுப்பிள். மை டுப்பிள்ன்ற நேமில் அசைன் பண்ணுறோம். டுப்பிள் வந்து நார்மல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இல்லை நார்மல் லிஸ்ட்டை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயும் டிக்ஷனரி வந்து செட் ப்ராக்கெட்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போது பைத்தானில் இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தோம்னா இது ஒரு ஃபங்க்ஷனையும் வந்து நம்ம ஒரு புது வேரியபிளில் அசைன் பண்ண முடியும். இப்போ என்ன myFnன்னு அசைன் பண்ணுறோம். இப்போ அதை கால் பண்ணுறோமா? இப்போ myFn ஆஃப் மை டுப்பிள்ன்றது 3 ரிசல்ட் வந்துருக்குது. அதுபோல் எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம எந்த புது வேரியபிளில் அசைன் பண்ணி கால் பண்ணிக்க முடியும். ஸோ டுப்பிள் வந்து இம்மியூட்டபிள்னால் என்னது? அதோடைய வேல்யூவை அசைன் பண்ண முடியாது. இப்போ டுப்பிள் ஆஃப் 0 = 5 போட்டால் என்ன வருது? எரர் வருது. ஏன்னா இது இம்மியூட்டபிள்ங்கிறதுனால. ஸோ நார்மலாக இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? லிஸ்ட் இன்னொரு பக்கம்னா இப்போ கோலன் அப்படின்றது போட்டுக்கலாமா? இண்டெக்ஸில் வந்து கோலன் போட்டோம்னாக்கா இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ 0:1 போட்டோம்னா என்ன இருந்துச்சு? ஃபஸ்ட் 0லேருந்து ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் வந்துச்சு. இப்போ 0லேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் 2 வேல்யூ வரணுன்னாக்கா 0:2 போடணும். 1:3 போட்டோன்னா அங்கே வந்து 1லேருந்து ஆரம்பித்து தேர்ட் வேல்யூ வரைக்கும் வரும். அப்போது 1:2ன்றது 1 ஆரம்பித்து செகண்ட் வேல்யூ வரைக்கும். அப்போது அதுதான் போடுறோம். இப்போ -1ன்றது அது லாஸ்ட்லேருந்து வரும் நமக்கு. ஸோ -1லேருந்து ஃபுல்லாக அப்படின்னு போட்டால் -1ன்றது எங்கே இருக்குது? லாஸ்ட் கேரக்டர், அது 1 மட்டும் வருது. ஸோ இதுதான் வந்து இந்த கோலன் போட்டு யூஸ் பண்ணுறது. டபுள் கோலன்றது என்னென்னா ஸ்டெப்பு. டபுள் கோலன் ஃபஸ்ட் வந்து இப்போ ஒன்றுமே வேல்யூ ஃப்ரண்ட் வேல்யூ இல்லாதனால அது 0ன்னு அர்த்தம். 0லேருந்து 2 ஆட் பண்ணால் 3. அப்போ தேர்ட் வேல்யூவாக வந்துச்சு. ஃபஸ்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ வருது. அப்புறம் 1:2 போட்டோன்னா என்ன வந்துச்சு? அது செகண்ட் வேல்யூ மட்டும் வந்துச்சு. ஸோ இதுதான் அந்த லாஸ்ட்டில் 2 போடுறதுன்றது ஸ்டெப் வேல்யூ. ஓகேவா? இன்றைக்கி நம்ம டேட்டா டைப்பும் சின்டாக்ஸும் ஹெல்ப் ஆக்சஸும் எப்படின்றத பார்த்துட்டோம்.
பாக்கி உள்ள விஷயங்கள் ஸ்ட்ரிங்கு, ஃபங்க்ஷனு, கிளாஸஸ் அது மாதிரியான பாக்கி உள்ள விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். இதுவரையில் இருக்கிறதுல உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.